காகம் மஞ்சள் காகம். மஞ்சள் காகம். இது பரிசு கோடி ஜோடி பழம் எத்தனை கோடி இருக்கு? ஜோடி இது ஒன்று வெளியே நிற்குது. நான் அங்கே கொடுத்துட்டேன். இன்னொரு 2 பட்டையில் ஆச்சு. இதுக்கானது அதான் பெருசு. அதுதான் இதுக்கானது. இன்னொரு 6 பட்டா நிற்குது. இதனுடைய ஜோடி. என்ன பிரைஸ் கொடுத்தீங்க? சேல்ஸ் பண்ணுவீங்க? 15,000 பட்டாவே கொடுத்தேன். உடம்பு வெயிட்டுங்க அது எல்லாம் 4 கிலோ. அது 4 இருக்கும். பட்டாத்தை இன்னும் 1/2 மூச்சு கொடுத்தேன். இதுக்குள்ளே இருந்து சுற்றிட்டு இல்லை பிரேக் எடுத்துட்டு போனது நம்மளும் உள்ள போட்ட அடிக்கல கப்பு இருக்குது. வெளியில் எடுத்து போச்சா போஞ்சிடும். சரி முகைட்டுமே ஒன்றும் அது இல்லை அப்படின்னு வீட்டு வச்சுருக்கோம். ஏதோ ஒரு 4 நாளைக்கு வெளியே எடுத்தது மட்டும் ரெடி ஆகி. இது காலை என்ன காலை ஒரு காலம் மஞ்சள் காலுன்னா இது மஞ்சள் காலு இல்லை ஜக்கால் இருந்தால் சரியா. மஞ்சள் காலம் ஒரே நேரம் இந்த மாதிரி கிடைக்காதே. அதுதான் கட்டாலையும் அதிகமாக விரும்புறது. மஞ்சள் காலங்க நேரம் இதாகுது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒருத்தர் மஞ்சள் காலம் எழுதுறாங்க. ஒருத்தர் மஞ்சள் கால் வேணாங்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு மஞ்சள் கால் பிடிக்கும், ஒருத்தருக்கு கருங்கால் பிடிக்கும், ஒருத்தருக்கு சாரவாழை கால் பிடிக்கும், ஒருத்தருக்கு பச்சை கால் பிடிக்கும். அந்த மாதிரி தான் இது சாரவாழை கால் கருங்கால் மாதிரி அதனுடைய ஜோடி தான். அப்பா வெள்ளைக்கால் அம்மா மஞ்சள் காலுங்கிறதுனால மஞ்சள் கால். இது என்ன ஹைட் வரையும் பறக்குதுங்க? இது ஒரு 6 அடி சூறா பறக்க எடுத்த வச்ச 2 இடத்துல மேலே ஏறிக்கு மறுபடியும் எல்லாம் கேரண்டி பீஸ். இதெல்லாம் 100% கேரண்டி. நம்மள்ட்ட கொஞ்சம் பெருவாட கோடிங்கிறீங்க. இது நம்ம எப்படி இது பண்றீங்க? 6 கோடி இருக்கிறீங்க. எப்படி 11 மூட்டை வச்சிருந்தீங்க? அதை எப்படி காப்பாற்றீங்க? சின்னதுல எப்படி பண்ணீங்க? நான் இங்கேயே ஒரு 1.5 மாசம் வச்சிருக்கேன். வெளியே விட மாட்டேன். இந்த பட்டை வச்சு இது பண்றீங்கன்னா கோழிலே நான் இங்கே போட்டு யூஸ் பண்றது இல்லை. இது வரைக்கும் இல்லை. எனக்கு அது பிடிக்காது. ஆனா முட்டையை எடுத்து இன்னைக்கு ஒரு முட்டையை தூக்கி இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் இன்னைக்கு 27 போட்டு காவம்னா காவப்படணும் வச்சுருக்கேன். 2-3 முட்டை இருந்தால் 1 முட்டை தேடி போட்டு 1 நம்பர் போட்டு வச்சுருவேன். முட்டை அடப்படுத்துன்னா அப்படியே வச்சிருவேன். அந்த பானை தான் அந்த பானையில் வச்சிருவேன். இங்கே ஆச்சுன்னா இங்கேயே வச்சு 10 மூட்டை எத்தனை மூட்டை நம்ம கைக்கு வருதுங்க? எங்கிட்ட அப்படியே வந்துடும். அப்படியே வந்துடும். அதான் நான் 12 வச்சேன். 12 முடிச்சது. ஒரு கீரி போட்டேன். இந்த கீரியினுடைய ஜோடி போட்டேன். இன்னொரு பட்டை அதோட ஜோடி ஒரு காக போட்டேன். 12க்கு 10 குஞ்சு வச்சுக்கணும். ஆமா நான் இங்கேயே பெருசாக கூட விட்டுருந்தேன். வெளியே போனா இது காக்கா எடுக்க முடியாது. 3 மாசம் வரையும் 3 மாசம் இல்ல 1.5 மாசம் நம்ம கையில் இருந்தாவே குஞ்சு 3 மாசம் குஞ்சோட கொண்டாந்துருக்கோம். நம்ம கொடுக்குற ஃபுட்டில் தான் இருக்கு. கருவாடு கோழித்தீவனம் ஒரு 1 மாசம் கொடுக்கலாம். கருவாடு கோழித்தீவனம் கொடுத்தோம்னா குஞ்சு நல்லா இருக்கு. அப்புறம் அதுக்கு மேல நம்ம கம்பு சாப்பாட்டு கம்பு கோழிக்கு வைக்கிறது கட்டுக்கு இந்த சேவலுக்கு வைக்கிறது அதுக்கு நல்லா இருக்கு. இது என்ன வயசுல பூ என்ன இப்ப அதுக்கு வேங்கோழி இல்லைன்னா ஒரு 6 மாசம் 5 மாசம் 6 மாசம் கூப்பிடும். 6 மாசம் கடைசிக்கே வந்துடும். அதுக்கு பெருசு எதாவது விட்டுருந்தோம்னாங்க கூட ஒரு 8 மாசம். இப்ப அதுக்கு பெருசு இருந்ததுனாலதான் அந்த பயத்தை இருக்குது. இல்லைன்னா என்ன ரெடி ஆயிருக்கு. உள்ள வந்தாவே ரெடி ஆயிருக்கு. ஒரு போய் பட்டாவா இருந்தா 9 மாசம் 10 மாசம் லேட் போவாங்க. ஆமா அது இருந்தா எப்படி இந்த மாதிரி இருக்கு. அதான் இப்பதான் கொஞ்சம் அதை மாத்தி கொண்டாந்து கொஞ்சம் அட்வான்ஸா வர மாதிரி. அட்வான்ஸ்னா பிகம் உயரம் மாதிரி. அப்படின்னா உனக்கு அந்த லைனேஜுக்கு அதே போட்டேன். சாவல் நம்ம கிட்ட இருக்கிறதே மாத்திக்கிறோம். இந்த சாதத்துல போட்டது எல்லாமே ஊத்து சமையல். நமக்கு அந்த தொட்டை என்ன இதுல இருந்து முட்டைக்கு இதாகும். முட்டைக்கரை போட்டீங்க தண்ணி வடியா இருக்குதுங்க. தண்ணி வடியில இருந்து முட்டைக்கு ஸ்டேஜ் ஒரு 6 மாசம் 6 மாசம் வரையும் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம 6 மாசம் வரைக்கும் நம்ம காட்டுல பிரிச்சு விட்டுறணும். ரெடி ஆச்சுன்னா அங்கேயே சேவல் போட்டு விட்டுருலாம். இல்லைன்னா நீங்க ஒன்னா போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே இங்க ஓட முடியாது. முக்கியமான முட்டையில கூட போட்டு குஞ்சை கொடுத்துருவோம். அப்புறம் அங்கேயும் நம்ம சேஃப்டி பட்டுக்கலாம். எல்லாமே ரிங் போட்டுக்கலாம். பட்டி மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். அதுக்குள்ள விட்ட வேண்டியது கொஞ்சம் மேல பச்சையிலே போட்டுக்கிறோம். தண்ணி வச்சு நீட்டா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ரெசோர்ட்டா கரெக்டா 3 மாசம் விட்டுருக்கோம். எந்த நான் மேக்சிமம் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன். வேக்ஸ் போட மாட்டேன். கல்லூர்ல அது போட்டா கைகால் இருக்கு. இந்த அந்த பிரச்சனை மெடிசன்ல என்னென்ன கொடுக்குறீங்க? அதான் லெசோட்டா வேற ஒன்றும் தடுத்துறை கொண்டா எதுவுமே தர மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபுட்டுக்கே கோழி எந்த நோய் வருது. வந்துட்டா ஆமா நீட்டா வச்சிருக்கேன். அடுத்த தடவை வந்துட்டா வேற மெடிசனே இல்லை. ரெடி கண்டிஷன்ல ஒரு 25 இருக்கு. 25 இப்போ வெடலை எத்தனை வச்சுக்கிறீங்க? வெடை ஒரு 40 40 வச்சுக்கிறீங்க.
இதுல இருந்து இருக்கிற 6 எப்படி லைனா தனித்தனியா 6 இது பண்றீங்க? ஒரு லைனேஜ் முக்கியமான பொட்டையை தான் நிறுத்துறோம். நமக்கு எந்த பொட்டையை நிறுத்தினா அதுல வந்து குஞ்சு நல்லா வருங்கிறது தெரியும். இல்லாத கழிச்சிடும். ஆமா ஆமா, இருக்கிற பொட்டை அங்க 10 பொட்டை தோணுறீங்கன்னா 10 பொட்டை 10 மாதிரி இருக்கும். அதுல வந்து ஒண்ணு ஃபெயிலராக ஒண்ணு அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் நிறுத்துது. அதனால வந்து அது வந்து ஒண்ணு ஃபெயிலர் ஆயிடும். 40 பொட்டை வச்சுக்கிறீங்க, அப்ப 6 பறிக்கிறீங்க. எப்படி தனித்தனியா பேட்சா இது பண்ணி வச்சிருக்கீங்களா? அது எப்படி தனியா இல்ல எல்லாம் ஒரே மாதிரி? இப்ப 40 பொட்டை ஒரே இடத்துல இல்லையில, 10 பொட்டை ஒரு தோட்டத்துல இருக்கு, இன்னொரு தோட்டத்துல 10 பொட்டை இருக்கு, அப்படி விட்டு ஒரு பக்கம். ஆமா, முக்கியமான இடத்துல மட்டும் அதிகமா இருக்கு. எங்க தோட்டத்துல வந்து ஒரு 20 பொட்டை இருக்கு. ஒரு 2 ஏக்கர் பென்சிங் இருக்கு. ஃபுல்லா பென்சிங் தான். எங்கேயும் எதுவும் உள்ள போக முடியாது, வெளியே வர முடியாது. எல்லாம் கம்பி வேலி போட்டு பச்சை கட்டி கேமரா மாட்டிருக்கு. முருங்கை, தென்னை, வாழை. அதனால அது குஞ்சுகள் மிஸ் ஆகாது. எதுவுமே கொஞ்சம் வெட்டிக்கிறது ஒன்று ரொம்ப சேஃப்டியா இருக்கு. நீங்க கட்டுத்தர போது என்ன வயசுல போறீங்க? நீங்க கட்டுத்தர போட போது நான் ஒரு 7 மாசம் வந்துடும். 7 மாசம் போது நம்ம கட்டுத்தர வந்துடும். 7 மாசம் வந்துடும். 9 மாசம்னா 9 மாசம் 2 மாசமா நிக்காது. நோயிண்டா கோழி எடுத்துட்டு போயிடுவாங்க. 7 மாசமா கூவ ஆரம்பிக்காது. மேக்ஸிமம் 8 இல்ல, இப்ப அங்க காட்டுல பரவல் சுத்துறப்ப உங்களுக்கு ஒரு சைடு போயிருதுல, காடு பரவல் இருக்குல்ல, ஒரு சைடு பெருசு இருந்துச்சுன்னா ஒரு சைடு வெளியே வந்துருக்கு. இந்த சைடு வந்துன்னா அது வாட்டுக்கு இந்த கொட்டையில ஆமா ஆமா, இது பரவல சுத்துறப்ப கொட்டையில பேட்டிட்டு போய் முடிக்கிட்டு அப்ப அங்க விட்டோம்னா அந்த இளங்குஞ்சுகளை எல்லாம் போட்டு கொண்டு போகும். கொண்டு வந்துடும், அப்படியே ரெடி ஆயிடும். கோழியோட கோழி இருந்தா நம்ம பயந்துக்கு மேண்டே தான் இருக்குங்க. ஆமா, தனியா கொண்டு வந்து நம்ம ரெடியான மட்டும் தான். ஆமா, சீக்கிரம் ஆமா. இப்ப கட்டுத்தர போட்டு அவன் 7 மாசம் இது பண்ண கட்டுத்தர போட்டானா அப்பயே கூவ ஆரம்பிச்சு நம்ம சொல்றாங்க. அந்த மாதிரி ஆமா, அந்த கை கூச்சலாம் தீர்ந்து வச்சு கை ஆள் பேடி அடைஞ்சிடும், கோழி நுழைஞ்சிடும். முடப்பு இல்லாம இருக்கும். இந்த முடப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் இதா இருக்கு. இது முடப்பு இல்லாம இருக்குல்ல, இது உடனே ரெடி ஆகிக்கும். இந்த ஆள் பேடிக்கு எப்படி ரெடி பண்றாரு? தண்ணியில போடுவோம். அதான் தொட்டி அடி வச்சுக்கிறேன், கிணத்துலையும் போடுவோம். டைம் இருந்தா கிணத்துல கூட போடுவோம் சண்டை வச்சு. இல்லைன்னா தொட்டிலே நீச்சல் விட்டு. இந்த ப்ரீடிங் யூஸ் பண்ணா என்ன வயசுல யூஸ் பண்ணுவீங்க? ப்ரீடிங் நான்லாம் வந்து அப்போ அது 8-9 மாசம் பட்டாத்த மயில அது போட்டாச்சு. 2 பொட்டையை போட்டு குஞ்சு ஆயிடுச்சு. 8 மாசத்துலயே நம்ம. ஆமா, அது நமக்கு தெரியுமில்ல, நம்ம லைனேஜ் எப்படின்னு தெரியுமில்ல. கொஞ்சம் முத்தலான பொட்டை போட்டுருவோம், வயசான பொட்டை, ஒரு 5 வயசு 6 வயசு சேவலை சிறுஞ்சாவது வயசுல போட்டு பொட்டையை அது மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகாம பண்ணுவோம். இது கெருடுகளை வந்து தண்ணி படைகள் போடணும். இதனுடைய பட்டாலாம் குஞ்சு இருந்துடும், ஜோடி பட்டைகள் அதுக்கெல்லாம் போட்டோம். குஞ்சு கட்டாது அப்போ போட்டுக்கிறேன். அது 5 அடிச்சு சாவல. அது வயசு ஒரு 4 வயசு இருக்கு. இப்போ 2மே கண்ணி போட்டேன். இதனுடைய ஜோடி ஒன்று, அதனுடைய மாவு அப்படி மேட்ச் பண்ணி போடணும். அதுதான் வேற ஒன்று. கணிச்சு போறது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா ஃபெயிலர் ஆகாது. குஞ்சு ஆயிரம் எடுத்து விட்டுருவேன். இப்போ 2 முட்டையும் 2 கோடிக்கும் முட்டை எழுதி வச்சிருவேன். முட்டை வைக்கிறதுன்னா குஞ்சு எப்படி எத்தனை சேவலை கைக்கு எத்தனை முட்டை வச்சா? சில இதுல வந்து சேவல் அதிகமா வரும், பொட்டை கம்மியா வரும். சில இதுல வந்து சேவலாவே வரும். இப்ப வெளியூர் சேவல் கிடைக்கிற அதை வந்து 8 சேவல் பொட்டையே வரல. அந்த மாதிரி பொட்டை இருக்குல்ல, அது வந்து அமைஞ்சுக்கிறதே நம்ம பொட்டை. நம்ம பொட்டையிலே அந்த மாதிரி வரும். சில இதுல வந்து பொட்டை அதிகமா வரும். அதனால வந்து அது ஃபர்ஸ்ட் இதுல வந்து 8 குஞ்சு 8மே சாகும். ஒன்னோட விட வரல, நான் விட வரலையே நம்பது இருந்தேன். இப்ப அடுத்த பேஜை பார்த்தா 9 வந்து 6 சாவல் 3 பொட்டை. இந்த மாதிரி அந்த பொட்டை வந்து நம்ம அடுத்த விட்டு சேவலாவே போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பொட்டை தான் நமக்கு வேணும். முக்கியமான சேவலாம் போட்டு எடுக்கிறது, பொட்டைகளுக்கு மெயினா போட்டு எடுக்கிறது. வச்சு போட்டா பரவாயில்லைங்களா? இல்ல சுத்தல் சூப்பரா விடுவோம். இதுல போறது அவ்வளவு தூரம் விடுவோம். அந்த காட்டுல சுத்தி அணையிற மாதிரி இருக்கு. அது இடம் இப்ப நானே இந்த இடம் தான் என்ன பண்ணுவேன், நான் அதுக்குள்ள போட்டுக்கிறேன். அது ரிங்கு கிடையாது. அது கிட்டத்தட்ட 8 கட்டு வரும். போதும் 2 பொட்டை ஜம்மு போட்டு. அது ஏன் போடுங்கன்னா முக்கியமான சேவல், அந்த சேவல் கட்டி இது வந்து அழைச்சிட்டு ஜம்மு ஒரு நாளைக்கு ஒரு 25-30 டைம் அழைஞ்சிடும். பொட்டையை மாற்றிடுவேன். ஒரு பொட்டை 25 டைம் 30 டைம் அழைஞ்சிடுவேன். வேகமான சாவல், அதுக்காக அந்த பொட்டையை போட்டுக்கிறேன். அது எல்லாம் லட்டாட் அது வந்து 3 போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி சேவல் இருக்கு. நம்ம சேவல்லே அந்த மாதிரி வர்றது அமையறதான். நம்ம நம்மளே அதான் நம்ம வந்து அப்படி மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கணும்.